வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காமெடி ராகலைகள். இன்னைக்கு நம்ம செம்மையா சிரிக்க போறோம். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். எதுக்கு அப்பா மட்டும் சொல்லாம ஓடி போன இந்த பொண்ணை கூட்டிட்டு? இப்பவே எதுக்கு? என்ன வயசு உங்களுக்கு? 20. சொல்லுப்பா, உன் தரப்பு சொல்லு. அந்த பொண்ணாவது பேசுறா, நீ பேசவே மாட்டேங்கிற. என்னத்த பேசுறது? கூட்டிட்டு போனவன் நான் எந்த தண்டனை குடுக்கறதா இருந்தாலும் என்ன குடுக்கும் எனக்கு நாக்கு நீல பேசு. கூட்டிட்டு போறது வயசாது. மாமா கோவம் வந்துருச்சு. கோயந்த மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. அவங்க சொன்னா அதுக்கு மண்டை ஆட்டுறான், நீ சொன்னா அதுக்கு மண்டை ஆட்டுறான். ஒரு வருஷம் அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கீங்க, அதுக்கு மண்டை ஆட்டுறீங்க. இவருந்தான் நான் உங்கள்ட்ட 1% கூட நம்பிக்கை இல்லைன்னா புரிஞ்சுக்குங்க மேடம். இவன் மேல எனக்கு 1% நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் இவனை நான் புகழ்ந்து உச்சியில தூக்கி வச்சுட்டு இருக்கேன். 1% நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு இங்க வரணும்? அவரோட பொண்டாட்டிய கூட்டி மேடம், அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டிய கல்யாணம் போ, நான் கல்யாணம். வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு வாழ்ந்தா நான் உங்களோட வாழுதேன் மேடம். பையனுக்கே 18 வயசு ஆச்சு. இல்ல மேடம், நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும். என்ன மனுஷன்? யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. மாமன் பொண்ணு மயக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தா இவங்களை வீட்டுக்குள்ள என் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட இவ இல்லாம இருக்க முடியல மேடம். இருந்ததெல்லாம் இவன் ஞாபகம் தான் வருது. மனசு வேற எதுலயாவது ஈடுபடுத்திக்கோ. எங்க போய் ஈடுபடுனாலுமே இவன் ஞாபகம் தானே வருது. நான் சும்மா இருந்தாலும் என் ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் பேசுவான். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சள். அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போப்பா, எனக்கு பிரச்சனையே இல்ல. இப்படி மூஞ்சி மறைச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஒண்ணு நடக்க போறது பொண்ணு இல்ல. பொண்ணு மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. சரி, பொண்ணு பாக்க சொன்னீங்கல்ல உங்கள்ட்ட, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சரி பாக்குறேன் சொன்னாங்க. அப்புறம் யார மாதிரி வேணும்? உங்களை மாதிரியே வேணும், உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். எப்படி போட்டா மாட்டீங்களா பிட்ட? உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். பயன்படுத்தா எல்லா டெக்னாலஜி. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அக்கா பையன் வந்து வேலை இல்லாம இருந்தா சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டு வந்து வேலை தங்க வச்சு வேலை சரி வேலை அக்கா பையனாச்சே, அப்படியே சரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் சரி நான் வீட்லயே தங்க வச்சிருந்தேன். இவன் பொண்ணை விட்டுட்டான், என் மனைவிய. நீங்க கல்யாணம் இவரை பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அவரோட தொடர்பு? 2 பேர் ஆட்டி படிச்சுட்டு 2 பேரா மாமி? நீங்க கிளம்புங்க, கொஞ்சம் ஒழுக்கமா இருக்க கட்டுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு கம்பெனி ஐடி கேப் டிரைவர் மேடம். ஒரு நாளைக்கு வந்து 50 கஸ்டமர் நான் ஏத்திட்டு வரேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். தனுஷ் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. அதுவும் அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, இல்ல அண்ணாமலை காரணத்தினால வேணான்ட்டாரா, சின்ன வயசுல லவ் பண்ணன அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, என்ன காரணத்தினால என்ன வேணான்னு சொன்னாருன்னே தெரியல. தனுஷ், அண்ணாமலை, கோபி, சண்முகம், இத்தனை பேரோட நீங்க வந்து பழகி இருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாவே படல? நான் தப்பு செஞ்சது வந்து தனுஷுகிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் தப்பு செஞ்சேன். கோபிய பாக்கலங்கிறீங்க, மேல தாலி கட்டி இருக்காருன்றீங்க. எப்படி? தூங்கும் போது மேடம், பார்க்காமே எனக்கு தாலி கட்டிக்கிறாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, தனுஷ் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு. சரியா? சரி. ஆனா எனக்கு முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க. முழிச்சிட்டு இருக்கு, தூங்காதீங்க. நான் தூங்க மாட்டேன். மூச்சு நிக்கிறவங்க தாலி கட்டினா இருப்பாரு, அவரு மட்டும் தான். தனுஷ் தான் எனக்கு. அதான் சொல்றேன், இப்போ முழிச்சிட்டு இருங்க, தூங்காதீங்க. நான் தூங்க மாட்டேன், தயவு பண்ணி தூங்கிடாதீங்க. நான் தூங்க மாட்டேன். திருப்பி யாருன்னா எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பந்தத்துல இருந்தா எல்லாமே இப்படிதான் கேக்கும். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது, நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம்.
பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதா நம்ம லவ்? இல்ல போனோனே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். என்ன யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம். வெறும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபின்னா போட்டோ இல்லையா? 9 வயசு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது லவ் பண்ணறதே தப்பு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ஆகல மேடம் இந்த விஷயம். 10th அப்பதான் நம்ம ரொம்ப வித்தியாசமோ 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும்? நீ பண்ண தப்பெல்லாம் சகிச்சா சரி, ஆனா இப்ப அவளுக்கு நீ வேண்டாம். இருந்தாலும் பரலமுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவள நீ பண்ண தப்பெல்லாம் சகிச்சா சரி, ஆனா இப்ப அவளுக்கு நீ வேண்டாம். ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அவளுக்கு ஒண்ணு வேண்டாமா வேணுமா. அவ வேணாம் சொல்லிட்டானா பிரச்சனையே இல்லை, இப்பவே ஒன்னா போங்க, கல்யாணம் பண்ணிங்க, கல்யாணம் பண்ணி தொலைங்க, கல்யாணம் பண்ணி தொலைங்க. 8 குழந்தை உருவானது எப்படி? என்னாலதான். 8ல உங்க கணக்கு என்னது? 5 மேடம். 5 எதுக்கு எப்படி அது நடக்கும்? 5 குழந்தை குடுக்கறதுக்கு ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லலாம், 5 வாட்டியான தெரியாம நடக்கும். இதானே 8 சொன்னேன். ஆமா மேடம், அவர் 5 சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் பண்ணது 8 தான் மேடம். ஒன்னா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம். 8 மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. பிரெக்னன்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னன்ட் ஆயிட்டு மேடம். எனக்கு சொந்த தம்பி, இது தங்கச்சி. ஒரு தம்பியா? தம்பி. புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா. ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட. தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலும் வயிற்றுலயும் அடிச்சுக்காம முடியும். நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா? பொறுப்பேத்து இப்ப என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண போறீங்க. உங்க கூட வேலை செய்யற பொண்ணோட ட்ரையல் ரூம்ல நீங்க என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணும். மேல கை வைக்க கூடாது. புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு? நான் எங்க மாமா பிடிச்சிருந்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அட பாவி. உங்க ஹஸ்பண்ட் கூட 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம். எப்படி திடீர்னு உங்களோட கனெக்ஷன் ஆச்சு? ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு. அவரும் விருப்பப்பட்டார். ஆமா, அவரும் விருப்பப்பட்டுதான் மேம். ரெண்டு பேருமே நீ வந்து உண்மையை சொல்ற, அவர் விருப்பப்படவே இல்ல சொன்னாரு. நீங்க எப்படி சிடி ரெக்கார்ட் பண்ணீங்க? எனக்கு இதை கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. எப்படி பண்ணுன்றது நானும் அந்த விவரத்தை சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்க. வீட்டை டாப்பா போட்டுட்டேன். யாரும் இல்ல, ஆள் இல்ல, நானும் கவிதா தான் இருக்கிறோம். டாப்பா போட்டு பெட்ரூமுக்கு போனோம். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா அன்னைக்கு என்ன நடந்தது? அவ சொல்றான் ஒண்ணு, நீங்க என்ன சொல்றீங்க பாப்போம். வீட்டுக்கு வந்த கதவு டாப்பா போட்டேன், பெட்ரூமுக்கு கூட்டு போனேன், கட்டி புடிச்சேன். கூட தான் வச்சுருந்தோம். பயணி வரைக்கும் கூட்டு போனோம். எதுக்கு?
உங்க மனைவி கூட இருந்தாங்க. மனைவிக்கு எல்லாமே தெரியும் மேடம். இவங்கள தனியா கூட்டிட்டு போனீங்களா? இல்ல ஒரு ஜோடியாவே 96ல எங்க அப்பா எனக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. எதுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு? சொத்து இத வச்சு நீ பழச்சிக்கு செத்து போன்னு கொடுத்தாரு. அவருடைய சொத்தை போய் கேக்குறேன், யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆன்னு கேக்குறேன். இவர் சொல்றாரு, எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா, அது வந்து போச்சுன்னு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குச்சமே இல்ல. என்ன பிரச்சனை? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. எவ்வளவு நாளா உனக்கு அவரை தெரியும்? இப்போ ஒரு வருஷமா தெரியும். ஒரு வருஷத்துல இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டே அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தாவா பழக முடியும். அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தாவா பழக முடியும். நம்பிக்கையில நீ ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற. இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க. யாருன்னே தெரியாது. திடீர்னு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தானே பிடிச்சிக்குதாமா? பிடிச்சிக்குது. அப்ப மட்டும் அதுக்கப்புறம் பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போனி காட்டு சைடு. அதெல்லாம் எதுக்கா செஞ்சு, எதுக்கா கூட்டிட்டு போனேன்? தப்பதும் பண்ணல. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் எதுவும் பண்ணல, கூட்டிட்டு போனில்ல. எது காட்டுக்கு போனீங்க? கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா